Hello guys, இன்னைக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து நோட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அட்டாமிக். ஸோ ஆட்டம் அப்படின்றது நான் டிவிசிபிள். அதை வந்து அதுக்கு மேலே வந்து அதை தனியாக வந்து நம்ம உடைக்கவோ இல்லை எதுவோ வந்து பண்ண முடியாது. அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல் மேட்டர் எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட் ஆர் மிக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட் இல்லை மிக்சர் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மால் பார்ட்டிகல்ஸால மேட் ஆயிருக்கும் அண்ட் அது பேர் வந்து ஆட்டம். அண்ட் இட் கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அது வந்து உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் மேட் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கிள். என்னென்ன ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ரோட்டான் பற்றி பார்க்கலாம். ப்ரோட்டான்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் அயான் அந்த மாதிரி. இதை கண்டுபிடிச்சவங்க இதை நேம் பண்ணவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட். அப்புறம் கோல்ட்ஸ்டீன் அவர் வந்து நியூ ரேடியேஷன்ஸை வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நான் அதுக்கு பேர் கேனல் ரேஸ். தென் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து எவ்வளோ, சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து எவ்வளோ அப்படின்றதுலாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்ரான். நியூட்ரானை வந்து 1932 சாட்விக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு நியூட்ரல் ஃபோர்ஸ், அதாவது ஜீரோ எலக்ட்ரிக் சார்ஜ். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் அண்ட் இதை வந்து தாமஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஜே தாமஸ் 1897 வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஆயில் ட்ராப் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் கேத்தோட் ரேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹெல்ட் டுகெதர் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இது வந்து முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். இதில் electrons revolve in special orbit called discrete orbits of electron. These orbits are shelled is called as NOG cells and that is n is equal to 1, 2, 3 அந்த மாதிரி. ஸோ போர்ஸ் மாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரு ஸ்பெஷல் ஆர்பிட்டில் வந்து மூவ் ஆகும். அது வந்து discrete orbits of electrons. அந்த ஆர்பிட் ஒரு ஷெல்லுக்கு வந்து அது வந்து 1, 2, 3ன்னு அது மட்டும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பரை வந்து இசட்னு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். மாஸ் நம்பரை ஏன்னு வந்து டினோட் பண்ணுவோம். இதுதான் இப்போ ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு மாஸ் நம்பர், அதுக்கு கீழே இருக்கிறது நமக்கு அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் which is equal to number of protons in nucleus and that is also equal to number of electrons in atoms. பட் இதுவே மாஸ் நம்பர் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஐசோடாப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ் இப்படிலாம் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஐசோடாப்ஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஏதாவது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக மிச்சம் எல்லாமே. ஃபஸ்ட் ஐசோடாப் வரும், நெக்ஸ்ட் ஐசோபார்ஸ் வரும், நெக்ஸ்ட் ஐசோடோன்ஸ் வந்து வரும். ஸ்டோன்ஸ். ஐசோடாப்னா சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அப்படியே ஐசோபார்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம சேம் போட்டு எழுதலாம், டிஃப்ரெண்ட்டுன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஐசோடோன்ஸ்னு பார்க்கும்போது ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் and mass number but same number of neutrons. Then the maximum number of electrons in a shell வந்து எப்படி denote பண்ணுறோன்னா 2n square அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து maximum number of electrons இந்த outer most shell எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 8 இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ஷெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, KLMN அதில் வந்து எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் கேட்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் 2ல், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் Kல, அதான் வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னா
The electrons present in outermost shell of an atom is called valence electrons. Next, F-force principle அப்படின்னா என்னதுன்னா it's based on Pauli's and Hund's rule. இன்க்ரீசிங் ஆர்டரில் அந்த ஆர்பிட்டெல்லாம் ஃபில் பண்ணுறது வந்துட்டு இந்த பிரின்சிபல். அண்ட் இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம். பவுல்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னாக்கா no two electrons in an atom have same set of 4 quantum number. Hund's rule அப்படின்னா வந்து pairing of electrons in orbitals belonging to the same subshell like p, d, f இந்த மாதிரிலாம். ஸோ மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னா மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டருக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2 into atomic mass of hydrogen plus 1 into atomic mass of oxygen. So molecular mass of water வந்து 18.016. Avogadro constant வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 6.022 into 10 to the power of 23. ரேடியோ ஆக்டிவிட்டி இது கண்டுபிடிச்சவங்க யாருன்னா ஹென்ரி பெக்யூரெல். Elements that emit radiation of their own is called radioactive elements. ரூதர்ஃபோர்ட் வந்து ரேஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ்னு 3 ரேஸ் இருக்குது. ஆல்ஃபா ரேஸ் வந்து ஹை எனர்ஜி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இதில் வந்து ஹீலியம் நியூக்ளியை வந்து இருக்குது. பீட்டா செல்ஸில் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. காமா செல்ஸ் வந்து நியூட்ரலான சார்ஜ் அண்ட் ஹை எனர்ஜி லைக் எக்ஸ்ரே மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் எது பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிறதுலே காமா செல்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல் பெருசு. அதுக்கப்புறம் பீட்டா செல்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ஃபா செல்ஸ். அவகாட்ரோ லா அப்படின்னா என்னதுன்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் all gases under similar condition of temperature and pressure, and that has equal number of molecules. இதுதான் அவகாட்ரோஸ் லா. இதெல்லாம் அப்படி தான் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து அப்படி கொஸ்டினாக கொடுத்துட்டு இதில் வந்து ஆப்ஷன்ஸை வந்து நிறைய லாலாம் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.